ஓம் சாய்ராம். நரசிம்ம சுவாமிஜி தான் விரும்பி ஏற்றுக்கொண்ட இப்பணியின் வாயிலாக உண்மையில் அவர் இந்த நவீன உலகில் மக்களுக்கு நன்மை அளிக்கும் பொருட்டு ஸ்ரீ ராமபிரானோ அல்லது கிருஷ்ண பரமாத்மாவோ சாயிபாபாவாக அவதரித்துள்ளார் என்று கண்டுகொண்டார். சாயிபாபா தன்னுடைய சக்தியையும் தன்னுடைய பக்தர்களுக்கு செய்து வந்த நன்மைகளையும் தன்னுடைய பூத உடலை நீத்த பிறகும் அதே அளவிற்கு அல்லது அதைவிட பல மடங்கு மேலாகவே அவருடைய சக்தியும் அவருடைய நன்மைகளும் அவருடைய பக்தர்களை சென்று சேர்ந்தன. இதை வைத்தே ஸ்ரீ சாய்பாபா அவர்கள் இறைவனின் அவதாரம் என்று நாம் முடிவு கொள்ள முடியும். ஸ்ரீ சாயிபாபாவில் மும்மூர்த்திகளையும் கண்டார் நரசிம்ம சுவாமிஜி. ஆகையால் சாயிபாபாவை பற்றிய நம்பிக்கையை நாடு முழுவதும் எடுத்து செல்வதையே தன்னுடைய கொள்கையாக அவர் ஏற்றுக்கொண்டார். நரசிம்ம சுவாமிஜி சாயிபாபாவை பற்றிய வாழ்க்கை வரலாறு ஏதாவது கிடைக்குமா என்று தேடலானார். அப்பொழுது தாஷ்கனு மகாராஜ் எழுதிய ஸ்ரீ சாயி லீலாமிருதம் என்னும் மராத்தி மொழியில் எழுதப்பட்ட நூல் அவருக்கு கிடைத்தது. அதன் பிறகு ஸ்ரீ சாயிபாபாவை நேரடியாக தரிசனம் செய்த ராவ் பகதூர் எம்.வி. பிரதான் என்பவர் ஆங்கிலத்தில் கிளிம்சஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகத்தின் பிரகாசம் என்று ஒரு சிறிய நூலை எழுதியிருந்தார். சாயிபாபாவால் புனை பெயரிடப்பட்டு ஹேமாத் பந்த் என்று அழைக்கப்பட்ட அண்ணா சாஹேப் தாபோல்கர் அவர்கள் எழுதிய சாயி சத் சரிதமே சாயியால் ஆசீர்வாதிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட அவருடைய வாழ்க்கை வரலாறு ஆகும். ஓம் சாய்ராம்.